இந்திய விண்வெளித்துறையில் புதிய மைல்கல் சாதனை படைக்கப்பட்டு உள்ளது. முதல் முறையாக தனியார் துறை நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட முதல் இராணுவ நிலப்பட செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்தப்பட்டு சுற்றுப்பாதையில் நிலைநிறுத்தப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்தியாவின் பாதுகாப்புத்துறை புதிய வளர்ச்சி பாதையை நோக்கி செல்ல துவங்கியுள்ளது. இந்த உயர் தொழில்நுட்ப செயற்கைக்கோள் கர்நாடகாவில் உள்ள வேமகல் என்ற இடத்தில் அமைந்துள்ள டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் லிமிடெட் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்டது. TSAT-1A என்று பெயரிடப்பட்ட இந்த செயற்கைக்கோள் ஸ்பேஸ்எக்ஸ் நிறுவனத்தின் பால்கான் 9 ராக்கெட் மூலம் வென்வேகன் விண்வெளி திட்டத்தின் மூலம் அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. டாடா நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட இந்த TSAT-1A செயற்கைக்கோள் என்பது துல்லியமான படங்கள் வழங்கும் புதிய தலைமுறை செயற்கைக்கோள் ஆகும். இது ஒரு சப்-மீட்டர் தெளிவுத்திறன் கொண்ட இமேஜிங் செயற்கைக்கோள் ஆகும். இதன் மூலம் எடுக்கப்படும் படங்கள் ஒரு மீட்டருக்கு குறைவான பிக்சல் திறன் கொண்ட மிக உயர்ந்த தெளிவுத்திறன் கொண்ட படங்களாக இருக்கும். இந்த செயற்கைக்கோள் மூலம் பெறப்படும் உயர்தர படங்கள் இந்திய இராணுவத்திற்கு பெரும் உதவியாக இருக்கும். எதிரி நாடுகளின் நிலப்பகுதிகள், அங்குள்ள இராணுவ நடமாட்டங்கள் போன்றவற்றை துல்லியமாக கண்காணிக்க இயலும். முன்னதாக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் மூலம் இராணுவ உளவு செயற்கைக்கோள் விண்ணுக்கு செலுத்தப்பட்டிருந்தாலும் தனியார் துறையில் இதுவே முதல் முயற்சி. TASL நிறுவன அதிகாரிகள் கூறுகையில், இந்த செயற்கைக்கோள் தற்போது சரியான சுற்றுப்பாதையில் இருப்பதற்கான சிக்னலை அனுப்பியுள்ளது. 3 வாரத்திற்குள் இதன் மீதான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு முழுத்திறன் செயல்பாட்டுக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. TASL நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி திரு சுக்ரன் சிங் கூறுகையில், இது வெறும் முதல் படிதான். இதுபோன்ற செயற்கைக்கோள்களை கொண்ட தொகுப்பை எதிர்காலத்தில் விண்ணுக்கு செலுத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மேலும் இவர்களது உற்பத்தி நிலையம் ஆண்டுதோறும் 25 லோ எர்த் ஆர்பிட் செயற்கைக்கோள்களை உருவாக்கும் திறன் கொண்டது. இந்த LEO செயற்கைக்கோள்கள் சேட்டலைட் இன்க் என்னும் நிறுவனத்துடன் இணைக்க தயாரிக்கப்பட்டது.